KFC சிக்கன் ½ கிலோ செஞ்சால் எவ்வளோ செலவுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே KFCயில் நீங்கள் போய் ½ kg வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 450 ரூபாய்க்கு மேலே செலவாகும். ½ kg சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கினா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாப்கார்னும் அதே மாதிரி தை பீஸை வச்சு KFC சிக்கன் பண்ண போகிறோம். 2 ரெசிபிக்கும் ஒரே மசாலா தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் தயிர் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி 200 ml பால், 1 டீஸ்பூன் சோடா உப்பு, 2 டீஸ்பூன் சோயா சாஸ், ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அஜினமோட்டோ. இது கடையில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மேகி மசாலா. அப்படி உங்களுக்கு இல்லைன்னா எதனா ஒரு மேகி பாக்கெட் வாங்கி அதுக்குள்ளே இருக்க மசாலா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மைதா மாவு வாங்கியிருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் இந்த மசாலாவோட ஆட் பண்ணி சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ½ hour வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். மசாலா செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபா ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க மைதா மாவு ஒரு பிளேட்டில் கூட்டிட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அஜினமோட்டோ. வேணும்னா யூஸ் பண்ணுங்க, கடையில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. 1/2 மணி நேரம் ஊறின சிக்கனை ரெடி பண்ண மைதா மாவில் ஒரு டைம் டிப் பண்ணிட்டு திரும்பி கோல்டு வாட்டரில் ஒரு டைம் டிப் பண்ணி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவிலே ஒரு டைம் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண சிக்கன் ரெடி ஆயிரும். டோட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா ஆயிடுச்சு. மசாலா ஆயில் எல்லாமே சேர்த்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ½ கிலோ சிக்கன் கிடச்சிருக்கு. கடையில் வாங்குறதோட நம்மளுக்கு எவ்வளோ லாபம் இருக்குன்னு நீங்களே சொல்லி பாருங்க.